நமஸ்காரம். இன்று நாம் கேட்கப் போவது கந்தசஷ்டி என்ற புனிதமான கதையை பற்றி. தீய சக்திகளை களையவும் நல்லதிற்காக போராடிய முருகப்பெருமான் பற்றிய தெய்வீக வரலாறு இது. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் சஷ்டி நாளில் கடவுள் முருகன் தனது பக்தர்களின் துன்பங்களை நீக்குகிறார் என்பதே நம்பிக்கை. ஒரு காலத்தில் உலகமே அசுரர்களின் கொடுமையில் சிக்கியது. சூரபத்மன், சிம்மமுகன், தாரகன் என்ற 3 அசுர சகோதரர்கள் தங்கள் தவங்களால் மிகுந்த சக்தியை பெற்றனர். அவர்களுக்கு பிரம்மா அளித்த வரம் யாராலும் அவற்றை அழிக்க முடியாது என்னும் அகங்காரத்தை ஏற்படுத்தியது. தேவர்களை அடிமையாக்கி சுவாமியாரின் ஆலயங்களையும் அழிக்க ஆரம்பித்தனர். தேவர்கள் தங்கள் துன்பத்தில் சிவபெருமானை நாடினர். அப்பொழுது சிவபெருமான் என் 6வது வடிவமான கந்தனாக பிறந்து அசுரர்களை அழிப்பேன் என்று கூறினார். சிவனின் திவ்ய சக்தியான பரஸ்பரத்திலிருந்து 6 முகங்களுடன் ஒரு குழந்தை தோன்றியது. கார்த்திகை பெண்கள் 6 வடிவங்களில் அந்த குழந்தையை வளர்த்தனர். பின்னர் அந்த 6 வடிவங்கள் ஒன்று சேர்ந்து 6 முகங்களுடன் விளங்கிய 6முக முருகன் பிறந்தார். அதனால்தான் அவரை ஆறுமுகன், சுப்பிரமணியன், கந்தன் என்று அழைக்கிறோம். முருகப்பெருமான் வளர்ந்ததும் சிவபெருமான் அவருக்கு தன் வேல் கொடுத்து, இது உனது சக்தி, இதன் மூலம் அசுரர்களை அழித்து உலகத்திற்கு அமைதியை கொடு என்றார். முருகன் தனது வாகனமான மயிலில் ஏறி வீரத்துடன் போர்க்களத்திற்கு புறப்பட்டார். முதலில் தாரகாசுரனுடன் போரிட்டார். கடும் போராட்டத்தின் முடிவில் தாரகன் விழுந்தான். அடுத்ததாக சிம்மமுகன் சிங்க வடிவில் தாக்கினான். முருகன் தனது வேலால் அவனையும் அடக்கினார். இறுதியில் சூரபத்மன் பெரிய மயில் வடிவில் மாறி தாக்கினான். அதனை முருகன் வேலால் குத்தி அவனை 2ஆக பிரித்தார். ஒரு பாகம் மயிலாகவும் இன்னொரு பாகம் சேவலாகவும் மாறியது. முருகன் அவற்றை தன் வாகனங்களாக ஏற்றுக்கொண்டார். இது சூரசம்ஹாரம் என அழைக்கப்படுகிறது. தீமை மீது நன்மை வென்ற நாள். இந்த நிகழ்வு நடந்தது சஷ்டி திதி, அதாவது ஐப்பசி மாதத்தில் 6 நாட்கள் நீண்ட புண்ணிய காலம். அந்த 6 நாட்களிலும் முருகன் தீய சக்திகளுடன் போராடி 6வது நாளில் வெற்றி பெற்றார். அதனால் அந்த 6 நாட்கள் சூரசம்ஹார நாள் என கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் பக்தர்கள் நோன்பு நோற்றும் அர்ச்சனைகள் செய்தும் கந்தசஷ்டி கவசம் பாடியும் வணங்குகிறார்கள். இதனால் மனதிலும் உடலிலும் சக்தி ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. கந்தசஷ்டி நம் வாழ்க்கையில் ஒரு பாடம். தீமை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் நன்மை அதை வெல்லும். கந்தன் நம்மை நம்பிக்கையுடன் வாழ கற்றுக் கொடுக்கிறார். வேல் வழிபாடு என்பது நம்பிக்கையின் சின்னம். அந்த வேல் நம் உள்ளத்தில் இருந்தால் எந்த சூரனும் நம்மை வெல்ல முடியாது. முடிவில் நாம் அனைவரும் சொல்லுவோம், வேல்முருகா வேல்முருகா, அரோகரா அரோகரா. இந்த கந்த சஷ்டியில் நம் மனம் நன்மை, அமைதி, தன்னம்பிக்கை நிறைந்ததாக ஆகட்டும். தொடர்ந்து இந்த மாதிரி கதைகளை கேட்க பொன்மொழிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம். பாய்.